ஈரானுக்கு எதிராக போர், எதிராக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தொடுத்து வரக்கூடிய போர், அதே போன்று ஈரான் கொடுக்கக்கூடிய பதிலடி என்பது உலக போராக மாறுமா என்ற கேள்வி எழக்கூடிய திசையை நோக்கி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் இதுவரையில் கடந்த சனிக்கிழமை முதல் இந்த போர் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்ற சூழ்நிலையில் சீனா இந்த போர் தொடர்பாக எந்தவித அறிவிப்பும் எந்த பேச்சும் இல்லாமல் அமைதியாக இருந்த நிலையில் தொடர்ந்து தற்போது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை சீனா வெளியிட்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த போரினுடைய மிக முக்கியமான கட்டமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக போர் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக சீனா இந்த விவகாரத்தில் நுழைந்திருக்கிறார்கள். அதோடு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு ஒரு முக்கிய தகவலையும் சீனா தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி ஈரான் வெளிப்படையான ஆதரவை சீனா தெரிவித்திருப்பது என்பது போரின் மிக முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது. முன்னதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்சி சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியுடன் நடத்திய தொலைபேசி உரையாடல், அந்த உரையாடல் பேசப்பட்ட பேச்சு, அதைத் தொடர்ந்து சீனா தெரிவித்த கருத்து என்பதும் அடுத்தடுத்த கட்டம் நோக்கி செல்கின்றது. குறிப்பாக சீனாவுடனான தன்னுடைய பாரம்பரிய நட்பை எப்போது மதிக்கிறது, சீனாவுக்கும் ஈரானுக்கு இடையிலான பாரம்பரிய நட்பை சீனா எப்போது மதிக்கிறது என்றும், ஈரானுடைய இறையாண்மை, பாதுகாப்பு, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் தேசிய கண்ணியத்தை பாதுகாப்பதில் சீனா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று வாங்கி தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக ஈரானுக்கு வெளிப்படையான ஆதரவை சீனா தெரிவித்திருக்கின்றது. தொடர்ந்து சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கூடிய அறிக்கையில் ஈரானில் உடனடி அமைதி வேண்டும் எனவும் உடனடியே தாக்குதல்களை நிறுத்தப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். மேலும் ஈரானுடைய இறையாண்மை, பாதுகாப்பு, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் தேசிய கண்ணியத்தை பாதுகாப்பதில் ஈரானிற்கு சீனா ஆதரவு அளிக்கிறது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அதோடு ஈரானுடைய சட்டப்பூர்வ உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாப்பதில் சீனா உறுதுணையாக இருக்கும் என்றும் வாங்கி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் உடனடியாக தங்களுடைய ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும், உடனே தங்களுடைய போர் நடவடிக்கை நிறுத்த வேண்டும் என்றும் சீனா தெரிவித்திருக்கிறது. மேலும் பதற்றங்கள் இன்னும் அதிகரிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும், இந்த போர் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் பரவாமல் தடுக்க வேண்டும் என்றும் சீனா தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு ஈரானுக்கு சீனா ஏவுகணைகளை வழங்க உள்ளதாக வெளியான தகவலையும் சீனா மறுத்திருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமாக அவர்கள் போரில் இணையவில்லை என்றாலும் கூட அதற்கு முந்தைய ஒரு நிலை என்றே கூறலாம். போர் தொடுப்பதற்கு முந்தைய நிலையாக சீனா ஈரானுக்கு வெளிப்படையான ஆதரவு தெரிவித்ததோடு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை எச்சரித்திருக்கிறார்கள், உடனடியாக தங்களுடைய ஆயுதங்களை போட்டவர்கள் அமைதி காக்க வேண்டும், இந்த போர் நிறுத்தத்தை உடனே மேற்கொள்ள வேண்டும் என்றும் சீனா வெளிப்படையான ஈரானுக்கான ஆதரவு கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இது போருக்கு ஒரு முந்தைய நிலையாக பார்க்கப்படுகிறது. சீனாவினுடைய அறிவுறுத்தல், எச்சரிக்கை மீறி ஒருவேளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அதற்கு அடுத்த கட்டமாக சீனா இந்த போருக்குள் நுழையலாம் என்றும், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய ராணுவ நிலைகளை குறிவைத்து சீனாவும் களத்துக்கு வரலாம் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் சவுதி அரேபியா, பக்ரைன், கத்தார், ஜோர்டான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஏற்கனவே ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் வளைகுடா நாடுகளில் தொடர்ந்து போர் பதற்றம் என்பது அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அமெரிக்கா இஸ்ரேலோடு இணைந்து வளைகுடா நாடுகளும் பதிலடி கொடுக்க தொடங்குமா, அது தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், ஒருவேளை அவ்வாறு வளைகுடா நாடுகளும் அதிகாரப்பூர்வமாக அமெரிக்கா இஸ்ரேலோடு இணைந்து ஈரானை தாக்கினால் அது மிகப்பெரிய போராக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் ஈரானுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்திருக்கிறார்கள், ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். இதுவும் போரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. ஒருவேளை வளைகுடா நாடுகள் அனைத்தும் சேர்ந்து இஸ்ரேல் அமெரிக்காவோடு இணைந்து ஈரானை தாக்க தொடங்கும் பட்சத்தில் அதற்கு மறுபுறமாக சீனாவும் ஈரானோடு இணைந்து வளைகுடா நாடுகள் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்கக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக அது உலக போராக மாறுவதற்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. என்றால் இந்த போரை பொறுத்தவரையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏற்கனவே தெரிவித்திருந்தார், 4 வாரங்களுக்கு இந்த போர் நீடிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருந்தார். அதை தொடர்ந்து உச்சகட்ட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சீனாவை பொறுத்தவரையில் உலக அளவில் ராணுவ பலமிக்க ஒரு நாடாக பார்க்கப்படுகிறது. சீனா ஒரு நாட்டுக்கு ஆதரவு தெரிவித்தாலோ அல்லது ஒரு நாட்டுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கினாலோ அந்த போர் என்பது மிக தீவிரமாக அதிபயங்கரமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அந்த வகையில் ஈரானுக்கு ஆதரவான ஒரு கருத்து முதற்கட்டமாக சீனா தெரிவித்திருக்கிறது. அதையும் தாண்டி இந்த போர் நீடித்தால், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியது போல 4 வாரம் நீடித்தால் அதிகாரப்பூர்வமாக சீனா களத்தில் இறங்கும், ஈரானுக்கு எதிராக களத்தில் இறங்கி போர் புரிய தொடங்கும். அப்போது மிக அதிபயங்கர போராக இது மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது.